இயல் 1 துணைப்பாடம். என்ன சத்தம்? செழியன் காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருந்த மரத்தின் மேலிருந்து குரங்குகள் அலப்பும் அலப்பறை ஓசை அவனுக்குக் கேட்டது. அணில்கள் ஓடிப்பிடித்து விளையாடின. குயில் ஒன்று குக்கூ குக்கூ என கூவியது. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. தொலைவில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகிவிட்டது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்துக்கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிறியது, ஆந்தை அலறியது, கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. மயில் அகவியது, பாம்பும் தனது புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. திடுக்கிட்டு கண்விழித்தான் செழியன். ஓ, இதுவரை நான் கண்டது கனவா என மனதுக்குள் கேட்டுக்கொண்டான். அதன் பிறகுதான் செழியனுக்கு சற்று பயம் குறைந்தது. கனவில் கண்ட காட்டை நினைத்து வியந்தான் செழியன். எழுந்தவுடன் வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்திற்கு சென்றான். காலை நேரத்தில் வழக்கம்போல் தோட்டம் அழகாக இருந்தது. பூச்செடிகளில் பூக்கள் பூத்திருந்தன. வண்டுகள் முரளும் ஓசை கேட்டது. காகம் ஒன்று கா கா என்று கரைந்தது. கூரையின் மேலிருந்து சேவல் ஒன்று கொக்கரக்கோ என்று கூவும் ஓசை கேட்டது. தென்னை மரத்திலிருந்து பூனை சீறும் ஓசையும் நாய் குரைக்கும் ஓசையும் கேட்டன. கனவில் காட்டுக்குள் கேட்ட ஓசைகளுக்கும் தோட்டத்தில் கேட்கும் ஓசைகளுக்கும் உள்ள வேறுபாட்டினை எண்ணி பார்த்தான். கனவில் கண்டது அச்சத்தையும் தோட்டத்தில் கண்டது மகிழ்ச்சியையும் அவனுக்கு கொடுத்தன. கற்கண்டு. மரபுச் சொற்கள். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. ஒலி மரபுச் சொற்கள். குரங்கு அலப்பும், யானை பிளிரும், மயில் அகவும், புலி உறுமும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும், குயில் கூவும், ஆந்தை அலறும், பாம்பு சீறும், சிங்கம் முழங்கும். இளமை பெயர் மரபுச் சொற்கள். ஆட்டுக்குட்டி, கோழிக்குஞ்சு, குதிரைக்குட்டி, குரங்குக்குட்டி, மான்கன்று, யானைக்கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை, அணிற்பிள்ளை. வினை மரபுச் சொற்கள். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தாள், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றாள், பால் பருகினான். அறிந்து கொள்வோம். பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபுச் சொற்கள். கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழிப்பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவிக்கூடு, எலி வலை, யானைக்கூடம். விண்ணப்பம் எழுதுவோம். விடுப்பு விண்ணப்பம். அனுப்புனர் இ. செந்நிலவு, 5ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, ஈரோடு. பெறுநர் வகுப்பு ஆசிரியர், 5ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, ஈரோடு. பொருள்: விடுப்பு வேண்டி விண்ணப்பித்தல் சார்ந்து. அம்மா, ஐயா வணக்கம். நாளை என் அத்தையின் திருமணத்திற்கு செல்வதற்காக ஒரு நாள் 8/7/2025 மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இ. செந்நிலவு. ஈரோடு, நாள் 8/7/2025. 8/7/2025.